ஸ்டண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த ஸ்கிரிப்டாவே பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்டண்ட் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் யூனிக்காவும் இருக்கணும், அதே நேரத்துல நிறைய ஸ்டண்ட்ஸும் இருக்கு. ஆக்சுவலி படத்துல எந்த அளவுக்கு லவ் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டண்ட்டும் இருக்கு. ஸோ அதனால வந்து அது ஒரு மாதிரி அது ஜெல்லாகி வந்துட்டே இருக்கும் த்ரூ அவுட்டா ஸ்டண்ட். ஸோ அதனால வந்து யூனிக்கான ஒரு ஸ்டைலா ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தப்போதான் கெச்சா மாஸ்டர், அவர் ஈஸ் ஃப்ரம் தாய்லாந்து அப்படின்னா, பட் நான் நிறைய இந்தியன் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. பொன்னியின் செல்வன், புஷ்பா, அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணி கேட்டோம். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டீமே வந்து பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான ஒரு டீம். அண்ட் அவங்கலாம் வந்து என்ன சொல்றது, மார்ஷியல் ஆர்ட்ஸோட அந்த இந்த ஆங் பேக்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஆங் பேக்ன்ற ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காருன்றப்போ அவங்களும் ஒர்க் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா, நிறைய கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அங்கே க்ளோஸ் சர்க்கிள்ல படம் ரெட்ரோ படம் பார்த்த எல்லாருமே வந்து ஸ்டண்ட்டை பத்தி பயங்கரமா சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி பிகாஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு ஸ்டண்ட் இதுக்குள்ள.